மக்களே, நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான, தரமான சம்பவத்த தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இத தாண்டி நெறைய அவதூறுகள், நெறைய இந்த பொறாமைகள், இந்த வன்மவாதிகள் வன்மத்தை கக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல விஜய் அவர்களை பற்றின நல்லத விட, நெறைய இந்த பொறாமை, இந்த வன்மங்கள் பற்றின செய்திகள் தான் அதிகமா இருக்கும். இன்னைக்கான குறள் என்னன்றது பார்த்தோம்னா, 3வது குறள். "மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான், நிலமிசை நீடு வாழ்வார்." இந்த குறளுக்கான விளக்கத்தை வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்ல பார்த்துலாம். வாங்க விஜய் அவர்களுடைய தரமான சம்பவத்தையும், இந்த வன்மவாதிகள் கொட்டியிருக்கக்கூடிய வன்மத்தையும், இந்த பொறாம தன்மத்தையும் ஒண்ணொண்ணா உங்ககிட்ட ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். முதல்ல நல்ல விஷயத்திலேருந்து ஆரம்பிச்சிடுவோம். விஜய் அவர்கள் ரீசெண்டா நிதி ஆயோக் போயிட்டு அங்க ஒரு சிறப்பான ஒரு கலக்க ஒண்ணு கலக்கிட்டு கெத்தா சும்மா ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு அப்படியே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொல்லூர்ல இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து போயிருக்காருங்க. அப்படி போனவர் அந்த சாமிக்கு கிட்டத்தட்ட 1 kg மதிப்புள்ள ஒரு சில்வர்ல வெள்ளியில இருக்கக்கூடிய ஒரு வாளை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், அந்த கோயிலுக்கு வந்து போவாங்க. அந்த கோயில் வந்து மிக சக்தி வாய்ந்த கோயில். அங்க போனவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அவங்களுக்கு அடுத்து நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் போயிருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் விஜய் அவர்களுடைய வருகையொட்டி இன்னும் கூட்டங்க தமிழ்நாடா இல்ல அது கர்நாடகாவா அப்படின்ற மாதிரி கேள்விகளை பல நபர்கள் இந்த இடத்துல வந்து எழுப்பிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் மக்களுக்கு மத்தியில அவ்வளவு கிரேஸ் இருக்குங்க அந்த மனுஷருக்கு. அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களை வந்து எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அந்த நபர்கள் குஷியில இருக்காங்க பாருங்களேன். எங்க என்னவோ இருக்குங்க இவர்கிட்ட, சத்தியமா சொல்றேன், என்னவோ இருக்கு. அவ்வளவு மக்கள்களுக்கு வந்து கவர்ந்திருக்காரு. ஜஸ்ட் தமிழ்நாடு அபார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லயும் இவருக்கு வந்து பயங்கர ஒரு கிரேஸ் இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கப்புறம் என்ன ஒரு செய்தின்னு பார்த்தோம்னா, அவதூறுகள் தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுன்னு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ரீசெண்டா பிரக்யானந்தா அவர்கள் கூட செஸ் போர்டு விளையாடி இருந்தார் இல்லையா, அதை ஒட்டி சில அவதூறுகள். இதற்கு வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் விதை போட்டிருக்காரு அப்படின்ட்டு சில விமர்சனங்கள் அவதூறுகள் வந்து போயிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ரீசெண்டா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பிரக்யானந்தா அவர்கள் வந்து நார்வே செஸ் சாம்பியன்ல வின் ஆன பிறகு விஜய் அவர்கள் அவரை சந்திக்கிறதுக்கு ஆவலா இருந்தாரு. காலையில சீக்கிரமா எழுந்து தலைமைச் செயலகத்தெல்லாம் கிளம்பி வந்துட்டாரு விஜய் அவர்கள். பிரக்யானந்தா அவர்கள் வருவதற்கு முன்பு விஜய் அவர்கள் எல்லாம் செஸ் போர்ட்லாம் எடுத்துக்கிட்டு அழகா சின்ன புள்ள போல அவரு பிரக்யானந்தா வந்த உடனே ஒரு கேம் போடலாம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து வெயிட் பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சில இந்த டிஎம்கேவை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜென்சி இன்ஃபுளுசர்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்க இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு பிரக்யானந்தா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி என்ன செஸ் போர்டு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க, விஜய் அவர்கள் தான் செஸ் போர்டு எடுத்து வந்திருக்காரு. இந்த மாதிரி எதுக்கு விளம்பரத்துக்காக நீங்க இந்த மாதிரியான தகவல்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் விளம்பரத்துக்காக தானா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தானா அப்படின்ற மாதிரி இவ்வாறான கருத்துக்களை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சில வீடியோஸை வந்து பார்க்க முடிஞ்சது. பிரக்யானந்தா அவர்களே ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுக்குறாரு. அதாவது இந்த சம்பவம் நடந்த பிறகு அது வந்து அவர் வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு போர்டு வச்சிருந்தாங்க தலைமைச் செயலகத்துல. அந்த போர்டை வச்சுதான் நாங்க செஸ் விளையாடணும் அப்படின்ட்டு பிரக்யானந்தா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னதும் இந்த இடத்துல வந்து சரிதான். இந்த இடத்துல வந்து யாரும் எந்த ஒரு விளம்பரத்தையும் தேடல. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் இந்த ரீல்ஸ் போட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ரீல்ஸ் தான் எல்லாமே, ரீல்ஸ் முகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ரீல்ஸால இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணகிரியில ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒரு வாட்டர் டேங்க் டேமேஜ் ஆகி கிடக்குதுங்க. ரீசெண்டா மழை பொஞ்சிருக்கு. அந்த மழையால அந்த வாட்டர் டேங்க் வந்து ஒரு மாதிரி கொலாப்சிவா டேமேஜா இருக்கு. ஒரு குழந்தை விஜய் அவர்கள் பத்தி பேசி அழகா இந்த வாட்டர் டேங்க் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து ஒரு ரீல்ஸ் வீடியோ போட்டிருக்கு. அந்த ரீல்ஸ் வீடியோ போட்டு வைரல் ஆன உடனே அவங்க ஆக்ஷன். அந்த டேங்கை வந்து சரி பண்ணக்கூடிய அந்த விஷயத்துல வந்து ஊழியர்கள் வந்து இறங்கிட்டாங்க. இதுவா ரீல்ஸ் ஆட்சி? இதுதானே இந்த இடத்துல வந்து தேவை. ரீல்ஸ் போடுறாங்களோ சோசியல் மீடியால ஏதோ ஒண்ணு போடுறாங்க. ஆனா செய்ய வேண்டிய செயல்கள் சரியா நடக்குதுன்னு பட்சத்துல இந்த இடத்துல வந்து சூப்பர் தான் சொல்லலாம் ரீல்ஸ் போட்டாலும். அதுக்கப்புறம் ராமநாதபுரம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய செக்கரைக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அங்க ஒரு மேல்நிலை பள்ளி பக்கத்துல ஒரு ஸ்கூல் பக்கத்துல ஒயின் ஷாப் என்பது இருந்திருக்கு. அந்த ஒயின் ஷாப்பை வந்து ரீசெண்டா மூடி இருக்காங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விஜய் அவர்களுக்கு ஒரு பேனர் வச்சு நன்றிகளை வந்து தெரிவிச்சிருக்காங்க. எத்தனையோ நபர்கள் இது வரைக்கும் அந்த டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு போராடி இருக்காங்க. நான் நடக்கவே இல்லை. ஆனா விஜய் அவர்கள் இப்போ அந்த டாஸ்மார்க்கை மூடி இருக்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்ட்டு அவங்க வந்து பேனர் வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் சூப்பருங்க, வேற லெவல். உண்மையாவே சூப்பர் என்று தான் சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் ஜென்சி மீட் அப்படின்ட்டு டிஎம்கே வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ஈவெண்ட்ல ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து மேடை ஏறி திருப்பியும் அவங்களுடைய அந்த விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் ப்ரௌடு கொத்தூசியா, நாங்கெல்லாம் இன்டெலெக்சுவல் அப்படின்ட்டு
ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த விமர்சனங்களை அவங்க அதை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம், அதை வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க, எங்களுக்கு அதால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அவற்றை வச்சு இப்போ டிவிக்கு தொண்டர்கள் ஸோ பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வராங்க. நீங்கள் எப்பவும் திருந்தவே போகிறதில்ல, மக்கள் ஒன்று எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்களால் டிஎம்கே வந்து மக்களுக்கு மத்தியிலேருந்து தொலை தூரத்துக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஸோ அவங்களுடைய அந்த வீடியோஸ் வந்து இன்டர்நெட்டில் வந்து போட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது மக்களே, விஜய் அவர்களுடைய பர்த்டே வரப்போகுதுங்க. ஸோ இதையொட்டி நிறைய பேர் வந்து நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் விஜய் அவர்களுடைய பெருமை வந்து கொடி கட்டி பறக்குது இல்லையா? ஸோ அப்போ அவருடைய பர்த்டேன்னு சொல்லும்போது கண்டிப்பா பயங்கரமா செலிப்ரேஷன் இருக்கும் இல்லையா? அதற்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையை வந்து போட்டிருக்காங்க. ஏம்பா, விஜய் அவர்கள் பர்த்டே வரப்போகுது இல்லையா? அதை எடுத்து நீங்க வந்து தயவு செஞ்சு செலிப்ரேட் பண்ணாதீங்க, கேக்கெல்லாம் வெட்டாதீங்க. அதுக்கு பதில் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க. ரொம்ப கிராண்டா, சூப்பரா, செமையா செய்யுங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து தேவைன்ட்டு இப்போ டிவிகே கட்சியின் சார்பாக சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு சூப்பரான விஷயம், ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ அதுக்கன்ட்டு போட்டு பெரிய மேடை போட்டு சும்மா கெத்தா அப்படிலாம் வேணாம். உங்களால முடிஞ்ச சில விஷயங்களை வந்து மக்களுக்கு சிம்பிளா கூட பண்ணிடலாம். பெரிய மேடை போட்டு பெரிய பொருட்செலவுல எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இந்த இடத்துல வந்து வச்சிடலாம். இன்னொரு பக்கம் வந்து கூல் சுரேஷ் வந்து ரீசெண்டா இந்த சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையை வந்து ஒரு மாதிரி அவமதிச்சிருக்காரு. இப்படிலாம் பண்ணலாம், பைத்தியம் அவரு, கூட்டு போயிட்டு தயவு செஞ்சு கீழ்ப்பாக்கத்துல சேர்த்துருங்க. இவரெல்லாம் என்னங்க மனுஷன், அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்துல இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி புகுந்து எதனா ஒண்ணு பண்ணலாமா அப்படின்ட்டு வாய்க்கு வந்த மாதிரி அவரை வந்து ரொம்ப கடுமையா தாக்கிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்டி அப்படிங்கிற ஒரு படத்து ப்ரமோஷனுக்காக சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையை வந்து உடுத்திக்கிட்டு மோஸ்ட்லி அந்த லேடிஸ் மாதிரியே லிப்டிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து ஒரு மாதிரியா பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. அது வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக எந்த அளவுக்கும் போவீங்களா அப்படின்ற மாதிரி பல நபர்கள் இப்போ வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைகள்லாம் பார்க்க முடியல. இவர் வந்து ப்ரமோஷன் பண்றன்ற பேர்ல பயங்கர கோமாளியா போயிட்டு இருக்காரு. அது வந்து பார்க்கவும் முடியல, சகிக்கவும் முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் இப்போ காரி துப்பிட்டு இருக்காங்க இப்போ கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இப்போ ரீசெண்டா ஒரு கோயிலுக்கு வந்து போயிருந்தார். அந்த இடத்துல வந்து ஒரு சில வீடியோக்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு நபர் வந்து ஷவுட் பண்ணியிருக்காரு. கோயில்ல ஜோசப் விஜய், தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி இவ்வாறான விஷயங்கள் சொல்லவே அந்த இடத்துல அவருக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்பா, இது வந்து கோவில், அந்த மாதிரி கத்தாதீங்க அப்படின்ட்டு அவர் வந்து டீசெண்டா சொல்லியிருக்காரு. இதை வந்து மடைமாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, பொறுப்புல வந்த உடனே எப்படியெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதை வந்து அவருக்கு எதிராக திருப்பிட்டு வராங்க. சாமி கும்பிட வந்த இடத்துல சாமியா தான் கும்பிடணும், அதை தாண்டி வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து வேற மாதிரியா திசை திருப்பிட்டு இருக்காங்க. நம்பிடாதீங்க. இன்னொரு பக்கம் ஜூலி அவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்கார். ஸோ ரீசெண்டாக பீச் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களை விசாரணை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை சம்மந்தப்பட்டு ஒரு வீடியோவே போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு போராட்டம் வந்து ஒன்று முன்னெடுத்திருந்தேன், தேர்தலுக்கு முன்னாடி அவங்க ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து அப்போ அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஜஸ்ட் அவங்க கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு அவங்கள வந்து கண்டிச்சு விட்டுட்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ அது சம்மந்தப்பட்டு அவங்கள வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணுவதற்காக பீச் போலீஸ் இப்போ வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதற்கு வந்து காரணம், நான் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த பதாகையில் பிடிச்சிக்கிட்டு நின்று இருந்தேன், இன்னொரு பக்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ரீசெண்டாக அவங்க வந்து புகார் கொடுத்துருந்தாங்க இல்லையா, போலீஸ் அஃபிஷியல்ஸ் கிட்ட, கமிஷனர் கிட்ட எல்லாம் போனாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கான நியாயம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் டிஎம்கேக்கு வந்து ஓட்டு போடுங்க, இன்னொரு பக்கம் வந்து இன்ட்டு சிம்பிள் மாதிரி போட்டு அவங்க ஒரு மாதிரி சோசியல் மீடியால இருந்து போட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகுதான் என்னை வந்து இந்த மாதிரி விசாரணை கூப்பிடுறாங்க. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அலிசா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து பிரச்சனை நடந்தது. அதுல வந்து முக்தார் மற்றும் சூர்யா அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு நிறைய பேர் வந்து நிறைய அவதூறுகளையும் அசிங்கமான கருத்துக்களையும் பதிவு பண்ணாங்க. என்னை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர்களை வந்து யாருமே அரெஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்க சொல்றாங்க, இந்த கிட்னி திருட்டு அவதூறுக்காகலாம் என்னை வந்து விசாரணை பண்ணல, நான் பீச்ல பதாகைகளை பிடிச்சு நின்று இல்லையா, அது சம்மந்தப்பட்ட வழக்கு பதிவு செஞ்சு இப்போ என்கிட்ட விசாரணை பண்றாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அவங்க எப்படி பேசுவாங்கன்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு டிவிக்கு எதிர்த்து அவங்க வந்து அவங்களுடைய விமர்சனங்களை எப்போதும் அடுக்குவாங்க. அதே பாணியில தான் இப்போ ரீசெண்டாக இருந்திருக்கக்கூடிய வீடியோவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஃபயாஸ் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு பையன் ரீசெண்டாக ஸ்டாண்டப் காமெடி பண்றேன் அப்படின்ட்டு பல ஆபாசமான விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவன் மேல வந்து கடுமையான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும், இவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இந்த இடத்துல வந்து பேசிட்டு வராங்க. ஸோ அதற்கேற்பவாறு அவர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காராமா. அது என்னன்னா, பெரியார் சம்பந்தப்பட்டு ஒரு 30 நிமிஷம் அவர் வந்து ஒரு மாதிரி திட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு டிவிக்கு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து டிவிக்கேல ஒரு நிர்வாகியாக இருக்காரு வேணுமோ, அப்ப அந்த பெண் கிட்ட இவர் வந்து பேசிருக்கக்கூடிய விஷயங்கள் தவறானது. அவங்களுடைய ஹஸ்பண்ட் டிவிக்கேல இருக்காரு அப்படின்றதுக்காகவே இவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அப்பா வந்து அட்வொகேட் தான், உங்களுக்கு டிவோர்ஸ் எதனாச்சும் வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. இவ்வாறான விஷயங்கள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால கமெண்ட் செக்ஷன்ல ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம்
41 பேர் கொன்னவன்லாம் நல்லா இருக்கான், ஜாலியா இருக்கான். என்ன போல காமெடி பண்றவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இவர் சொன்னது இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி நிக்குது. இவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒத்த கால்ல நிறைய டிவிக்கு தொண்டர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, விமர்சனப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், அவங்க வந்து ரீசெண்டா சவுத் கொரியா வந்து போயிருந்தாங்க. நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்துல கப்பல் கட்டும் தொழிற்சாலை என்பது வரப்போகுது. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கும் மேல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. அதனால நிறைய நபர்களுக்கு அந்த இடத்துல வந்து வேலை வாய்ப்பு என்பது கிடைக்க போகுது. ஸோ ரீசெண்டா ஆந்திர பிரதேஷுக்கு ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி வந்து போயிடுச்சு, ராயல் என்ஃபீல்டு இண்டஸ்ட்ரி. அதை சம்பந்தப்படுத்தி பயங்கரமான விமர்சனங்கள். இப்போ சவுத் கொரியால இருந்து இந்த ஹுண்டாய் நிறுவனம் கப்பல் கட்டும் தொழிற்சாலையை தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ண போற இந்த விஷயம் வந்து உண்மையாவே சூப்பரான ஒரு விஷயம், மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப விமர்சனத்துக்குரியதாக, கடுமையான விவாதத்துக்குரியதாக மாறிட்டு வருது. அவர் ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து கோட் ஷூட் போட்டுக்கோங்க, கோமணம் கூட கட்டிக்கோங்க, அது எங்களுக்கு தேவையில்ல, கோமணம் கட்டினா கூட இங்க ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது. அப்போ கோமணம் கட்டினா நீங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டீங்களா? கடைசி வரைக்கும் ஒருத்தவங்க அப்படியே இருக்கணும், நீங்க வந்து நல்ல இடத்துலயே இருக்கணும், அப்ப கோமணம் கட்டுறவங்க கடைசி வரையும் இப்படியே இருந்துடணுமா அப்படின்ட்டு பல விஷயங்கள் இப்ப விவாதமாக மாறி நிக்குது. இன்னொரு பக்கம் டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய ஆலந்தூர் வடக்கு தொகுதியை சார்ந்திருக்கக்கூடிய வேம்புலி அப்படிங்கிற ஒரு செயலாளர் வந்து ஒரு பெண் கிட்ட வந்து ஒரு பாலியல் அத்துமீறல் செய்திருக்காரு. நிறைய மெசேஜஸ் எல்லாம் தப்பு தப்பா அனுப்பியிருக்காரு அந்த பெண்ணுக்கு அப்படின்ட்டு ஒரு நிர்வாகியை வந்து இப்போ வந்து கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. இது சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ இணையத்துல வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவரை வந்து ஆல்மோஸ்ட் கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதை வச்சு இப்போ நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்களா, 10ஆம் தேதியே கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா நியூஸ் வந்து எவ்வளவு லேட்டா வருது பாத்தீங்களா? நியூஸ் சேனல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ரீல்ஸ் ஆட்சி அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் வந்து கேவலப்படுத்தி இருந்தாங்க. பட் இப்போ ரீல்ஸ்ல அவங்களுடைய ஏரியா சம்மந்தப்பட்டு எந்த பிரச்சனை போட்டாலும் அடுத்த செகண்டே அந்த பிரச்சனை வந்து கிளியர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கணும் போது இந்த இடத்துல வந்து ரீல்ஸ் ஆச்சு சூப்பர்ன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அருண் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பான தரமான சம்பவத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பல அரசியல் பிரமுகர்கள் மேல வந்து இப்போ வழக்குகளை வந்து பதிவு செஞ்சு அவங்க மேல வந்து இந்த லஞ்ச புகார்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து விசாரிக்கும் முடிவில் அவர் வந்து இறங்கியிருக்காரு. அதுக்கேற்பவர் சில அரசியல்வாதிகள் மேல இப்போ வந்து புகார்கள் என்பது பதியப்பட்டிருக்கு, வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த கவர்மெண்ட்ல தப்பு நடந்தாலும் இல்ல தப்பு செய்திருக்கக்கூடிய நபர்கள் மேல வந்து புகார் எடுக்கப்படுகிறது, வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படின்ற போது இந்த இடத்துல வந்து நிறைய நபர்கள் வந்து பாராட்டிட்டு வராங்க. ஸோ அப்பதான் அரசியல் வந்து ஒரு மோனோபோலியா இருக்காது, மக்களுக்கு அதுதான் தேவை, இந்த இடத்துல வந்து தப்பு செஞ்சவங்க வந்து தண்டனை வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி நிறைய நபர்கள் வீடியோஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இதுதான் நண்பர்களே இன்னியோடைய நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான தரமான சம்பவங்கள் மற்றும் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய நபர்களுடைய பொறாமையும் வன்மம் எல்லாத்தையும் பார்த்துட்டுமா, அந்த குரலுக்கான விளக்கத்தை முதல்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த குரலுக்கான விளக்கத்தை இப்ப நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளுடைய அந்த திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவன் இந்த உலகத்தில் வந்து நிலைத்து நிற்பான், இன்பத்தில் இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள் தான் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடுவார் அப்படிங்கிற இந்த குரலின் விளக்கம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ரிவ்யூல பாக்குறேன். பாய் நண்பர்களே.